வெல்கம் வீவர்ஸ். நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஹாரர் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸோட பேர் டார்க் நைட். இந்த டார்க் நைட் சீரீஸில் ஹாரர் கண்டென்ட் மட்டும்தான் இடம்பெறும். சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மட்டும்தான் இந்த ஒரு சீரீஸில் ஸ்டோரியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். விருதாச்சலத்தில் வசிக்கக்கூடிய அரஃபாத்துங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஹாஸ்டலில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காலேஜ் கொல்லிமலை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த காலேஜ் பேரை குறிப்பிட வேண்டாம்னு சொன்ன காரணத்துக்காக அந்த நேமை நம்ம இப்போ ரிவீல் பண்ணலை. எல்லாரும் போலையும் அரஃபாத்துங்கிற நபரும் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே பேய் அமானுஷ்ய பற்றின எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தைரியமான ஒரு நபராக தான் வளர்த்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி மயான கொள்ளை ஒன்று இருக்காங்க. அதாவது இறந்தவர்களை எரிக்கக்கூடிய இடம். அந்த மயான கொள்ளையை தாண்டி போனால் ஒரு பெரிய கிணறும் மாட்டு துருவமும் இருக்கிறதா பதிவிட்டிருக்காரு. இரவு நேரங்களில் அந்த மயான கொள்ளையிலேருந்து அமானுஷ்ய சத்தங்கள் கேட்கிறதா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த கல்லூரி நிர்வாகம் அந்த சைடாக யாருமே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸும் போட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இரவு நேரங்களில் மொட்டை மாடிக்கு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது தான் ஓணம் ஃபெஸ்டிவலும் வருதுங்க. அந்த காலேஜில் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தங்கி படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஓணம் ஃபெஸ்டிவல் பெருசாக செலிப்ரேட் பண்ணலனாலும் கேரளாவில் அது ஒரு மேஜர் ஃபெஸ்டிவலுங்கிறதுனால அந்த செலிப்ரேஷன் இந்த காலேஜ்லேயும் வருஷம் வருஷம் நடக்குமாங்க. எந்த ஒரு காலேஜ்லையுமே ரூமில் குக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஓணம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நைட்டு வார்டனுக்கு தெரியாமல் ரூமில் பிரியாணியும் மட்டன் கறியும் செய்யலான்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த காலேஜில் ரேகிங் அப்படிங்கிறது இருக்குமாங்க. இவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் தங்கி படிக்கிற சீனியர்ஸ் கிட்டேருந்து காலும் வருதுங்க. நீங்கள் சமைச்சு முடித்தவொடனே எங்கள் 5 பேருக்கும் ஃபுட்டு வேணும்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் கொண்டு வந்து தரலன்னா நாளைக்கு வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு மிரட்டவும் செய்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த ஜூனியர் பசங்க சமைச்சிட்டு கொண்டு வந்து தரணும்னு வாக்கும் கொடுக்குறாங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு தாங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சிருக்காங்க. காலேஜுடைய மெயின் கேட் 10 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுறதுனால இப்போ இந்த சாப்பாடை சீனியருக்கு எடுத்துகிட்டு போய் யார் கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுங்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மயான கொள்ளை பாதை தான். அங்கே இருக்கிற யாருக்குமே இந்த மயான கொள்ளை வழியாக போயிட்டு வர்றதுக்கு தைரியம் கிடையாதுங்க. அதனால் அரஃபாத்தையும் கூட இன்னொரு நபரையும் அனுப்பலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அரஃபாத் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட யாரும் வர தேவையில்லை, நானே போய் கொடுத்துட்டு வரேன்னு தைரியமாகவும் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியும் கூட அரஃபாத் தனியாக போவங்கிறதுல பிடிவாதமாக இருந்திருக்காரு. சரின்னு அரஃபாத் மேலே இருந்த நம்பிக்கையில் தனியாகவும் அனுப்புகிறாங்க. 5 பேருக்கு பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தனித்தனியாக கவரில் கட்டி ஒரே பையில் போட்டு தாங்க கொடுக்குறாங்க. போகும்பொழுது உனக்கு எதுவும் பயமாக இருந்துச்சுன்னா அந்த மாட்டு துருவத்தில் தண்டபாணி அண்ணன் இருப்பார், அவரை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லி எச்சரித்து தாங்க அனுப்புகிறாங்க. சரின்னு இவரும் அந்த பையை எடுத்துக்கிட்டு கையில் ஒரு குடையும் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் வழியாக கிளம்புறாருங்க. இவர் போகிற இந்த வழியில் லைட்டு வெளிச்சலாம் எதுவுமே கிடையாதாங்க. கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃப்ளாஷ் உதவியோடு தான் நடந்து போய்கிட்டும் இருக்காரு. கொஞ்சம் தூரம் முன்னோக்கி போகும் பொழுது மயான கொள்ளையும் வருது. அந்த இடத்த நெருங்க நெருங்க இவர் கூடவே இன்னொரு நபரும் நடந்து வர சத்தமும் கேட்குது. இங்கே மாட்டு துருவத்தில் வேலை பார்க்குற தண்டபாணி அண்ணன் தான் நடந்து போகிறாருன்னு சொல்லிட்டு இவரும் முன்னோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தண்டபாணி அண்ணன் குரலும் கொடுக்குறாரு. எதிர்ப்புறத்திலிருந்து யாருப்பா இந்த நேரத்துலேருந்து சத்தமும் கேட்குது. அதற்கு நான் தானே அரஃபாத் தானே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் முன்னோக்கி போகிறாரு. ஆனால் எதிர்ப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும் பொழுது லேசாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இவர் கையில் இருக்கிற கொடையை எடுத்து விரிச்சிட்டு நடந்தும் போகிறாரு. போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இவர் பின்னாடி இருந்து பிடிச்சி யாரோ நிப்பாட்டுறாங்க. இவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி பார்க்கும்பொழுது தான் இவருக்கு தெரியுது, இவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா அது கிணறு. அந்த ஊரில் கிணறு எல்லாமே தரையோட தரையாக தான் இருக்குமாங்க. அப்போ தான் அரஃபாத் முதல் முறையாக பயப்படுறாரு. சரின்னு அதுக்கப்புறம் அந்த சத்தமும் கேட்கல. இவர் கீழே இருக்கிற பை எடுத்துக்கிட்டு கொடையும் கெட்டியமாக பிடிச்சிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த கடக்க முயற்சி பண்ணுறாரு. ஒரு வழியாக மயான கொள்ளையும் தாண்டி போயிடுறாருங்க. போனதுக்கு அப்புறமேட்டு தண்ணி இல்லாத ஓடை ஒன்று இருக்குங்க. அந்த ஓடையை தாண்டி தான் இவர் சமவெளிக்கு போயாகணும். ஒரு கையில் கொடையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை பையும் எடுத்துக்கிட்டு அந்த ஓடையில் இறங்குறாருங்க. இறங்கி ஏறும் பொழுது லேசாக மழை பெஞ்ச காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லில் காலை வச்சு வலிக்கு உள்ளேயும் விழுகிறாரு. விழுந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப எந்திரிச்சு அந்த பையையும் எடுத்துக்கிட்டு மேலே ஏறி போகிறாருங்க. இது வரைக்கும் இங்கே அவர் எந்த ஒரு அமானுஷ்யத்தையுமே பார்க்கல. ஒரு வழியாக அந்த ஓடையிலேருந்து ஏறி தெருவுள்ளையும் வராருங்க.
அந்த தெருவோட என்ட்ரன்ஸ்ல ஆன்டி கடைன்னு ஒரு டீ கடை ஒன்று இருக்காங்க. அங்கதான் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே குரூப்பா வந்துட்டும் போவாங்க. அந்த கடையில ராக்கிங்கிற ஒரு டாக் ஒன்று இருக்கு. அந்த டாகு அரஃபாத்துக்கு ரொம்ப பழக்கப்பட்டதுனால எப்பயுமே இவருடைய காலை சுத்திக்கிட்டே தான் இருக்குமாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த டாக் வாசல்ல இருக்கும் பொழுது அரஃபாத்துக்கு பின்னாடி பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த டாக் குலைக்கிற சத்தத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா நாய்களுமே ஒன்று கூடி இவரையே பார்த்து குலைச்சிருக்கு. இவருக்கு அந்த நாய் எல்லாம் தன்னை கடிச்சிட போதுங்கிற பயத்திலேயே ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பூட்டி இருந்த ஆன்டி டீ கடை ஓரமா போய் நிக்கிறாருங்க. இவ்வளவு நேரமா இவரை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருந்த நாய்கள் எல்லாமே இவருடைய எதிர் திசையில ஏதோ ஒரு இடத்த பார்த்து குலைச்சிக்கிட்டே முன்னாடியே போகுது. இதையும் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ராக்கிங்கிற டாக் மட்டும் இவரை சுத்தி சுத்தி வந்து நிக்குதுங்க. இதுக்கப்புறம் தான் இவரே நார்மல் ஆகுறாரு. உடனே போன் எடுத்து சீனியருக்கு போன் அடிச்சு எங்கன்னு இருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய நாய் எல்லாம் என்ன கடிக்கிறதுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோபமாவும் பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் அவங்களும் பைக்ல வந்து இவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு நீயும் வா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ பார்சலை பிரிக்கும் பொழுதுதான் உள்ள பார்த்தா இவர் எடுத்துட்டு வந்த மட்டன் கிரேவிங்கிறது இல்லவே இல்லை. சீனியர்ஸ் எல்லாருமே எங்கடா மட்டன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா பாருங்கண்ணே, உள்ள தானே இருக்கு, நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. பிரியாணி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சு பார்த்தா மட்டன் கிரேவி எடுத்துட்டு வந்த 2 கவரையுமே காணும். அதுக்கப்புறம் தான் அரஃபாத்து நடந்து வரும்பொழுது நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சீனியர் உடனே வந்து உன்னாங்க யார் கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தண்டபாணி அண்ணன் தான் கூப்பிட்டாருன்னு சொல்றாரு. தண்டபாணி அண்ணன் அவர் இறந்து 2 நாள் ஆச்சுறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சீனியர் எல்லாருமே அரஃபாத்துக்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அரஃபாத்துக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ எங்கேயும் போவேனா, எங்க ரூம்லேயே படு, காலையில உன்னை கூட்டு போய் காலேஜில் விடுறேன்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேயே படுக்க வைக்கிறாங்க. காலையில எந்திரிக்கும் பொழுது நல்ல ஜுரத்தோடயே இருந்திருக்காரு. இவனை இப்படியே விட்டா சரி வராதுன்னு ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் தர்காவுக்கும் கூட்டிட்டு போறாரு. தர்காவுக்கு போனவனை அங்க இருக்கக்கூடிய பாய்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் பாய் இவங்க 2 பேரையுமே வார்ன் பண்றாரு. இவங்களை வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் அரஃபாத்து கிட்ட அந்த பாய் 2 கேள்வி கேட்கிறாருங்க. ஒன்னு, தண்டபாணிங்கிற நபரை அந்த இடத்துல நீ பாத்தியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அரஃபாத்தும் நான் பார்க்கல, ஆனா சத்தத்தை மட்டும்தான் கேட்டேன்னு சொல்றாரு. 2வது கேள்வி, நீ கிணத்துல விழ போனப்ப உன்னை யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ற, அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. இல்ல, அங்க நான் யாரையுமே பார்க்கலன்னு பதில் சொல்றாருங்க. அதுக்கு அந்த பாய் என்ன சொல்றாருன்னா, இந்த பையனுக்கு இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த அல்லாஹ் தான் உன்னை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பவுடரையும் கையில கொடுத்து இதை தண்ணியில கலந்து 7 நாள் குடிக்க சொல்லியிருக்காரு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அரஃபாத்துங்கிற நபர் நார்மலாக இருக்காரு. கடைசியாக கிளம்பும் பொழுது ஒரு வாரத்தில் இவன் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு இனிமே இந்த வேலையில ஈடுபடக்கூடாதுன்னு எச்சரிச்சும் அனுப்பியிருக்காருங்க. நம்ம எல்லாரையுமே நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கு தான் காலேஜ் அனுப்புறாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள்ல போகும்பொழுது உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு இந்த பதிவின் மூலமா சொல்லிக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.